அன்பு மாணவர்களே, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இது மாற்றத்திற்கான நேரம். புதுமையான யுக்தியுடன் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை கற்கப் போகிறோம். இங்கே ராமா செட் டு ரஹீம். ராமா ஸ்பீக்கர், செட் டு ரிப்போர்ட்டிங் வேர்ப், ரஹீம் லிசனர். இங்கு பார்டருக்கு வெளியேவும் பார்டருக்கு உள்ளேவும் சில மாற்றங்களை செய்ய போகிறோம். கமா கொட்டேஷனுக்கு வெளியே செய்யக்கூடிய மாற்றம் ரிப்போர்ட்டிங் வர்ப். இங்கே செட் டு என்பது டோல்டாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது, பார்டருக்கு உள்ளே செல்ல வேண்டுமென்றால் அதற்குண்டான சாவியை நாம் கண்டறிய வேண்டும். அந்த சாவிதான் கன்ஜங்ஷன். ஸ்டேட்மெண்ட்டுக்குண்டான கன்ஜங்ஷன் தட். பார்டர் என்று நான் கூறியது கமா கொட்டேஷன் ஆகும். அதை நீக்கிவிட்டு கன்ஜங்ஷனான தட்டை சேர்க்கவும். முதலில் சப்ஜெக்ட் சேஞ்ச். ஐ என்று வந்துள்ளதால் ஸ்பீக்கரை பார்க்க வேண்டும். ஸ்பீக்கர் ராமா, அதனால் ஹீ என்று எழுத வேண்டும். அடுத்ததாக டென்ஸ் சேஞ்ச். ஆம், இஸ், ஆர் என்று வந்தால் வாஸ் அல்லது வேரை தேர்வு செய்ய வேண்டும். இங்கு சப்ஜெக்ட் சிங்குலர் ஹீ என்று இருப்பதால் வாஸை தேர்வு செய்கிறோம். Rama told Rahim that he was an Indian. யூனிவர்சல் ட்ரூத் அனைத்தும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்க வேண்டும். உதாரணமாக, மை மதர் செட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இங்கே கமா கொட்டேஷனுக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது யூனிவர்சல் ட்ரூத். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. செட் என்பது பாஸ்டென்ஸில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே எழுதி கொள்ளலாம். கமா கொட்டேஷனை நீக்கிவிட்டு கன்ஜங்ஷனான தட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்பு த சன் சப்ஜெக்ட், அதை அப்படியே எழுதி கொள்ளலாம். ரைசஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படியே இருக்க வேண்டும். இன் த ஈஸ்ட். Shiva said to Parvati, "You are my Almighty." இங்கு "You are my Almighty" என்பது ஸ்டேட்மெண்ட். முதலில் எதையெல்லாம் மாற்றம் செய்ய போகிறோம் என்பதை கோடிடுகிறோம். பிறகு கமா கொட்டேஷனுக்கு வெளியே செய்யக்கூடிய மாற்றம் ரிப்போர்ட்டிங் வர்ப். செட் டு என்று வந்துள்ளதால் டோல்ட் என்று மாற்றம் செய்கிறோம். பிறகு கமா கொட்டேஷனை நீக்கிவிட்டு கன்ஜங்ஷனான தட்டை சேர்க்கிறோம். சப்ஜெக்ட் சேஞ்சில் யூ வந்தால் லிசனரை பார்க்க வேண்டும். லிசனர் பார்வதி, அதனால் ஷீ என்று எழுதுகிறோம். அடுத்ததாக டென்ஸ் சேஞ்ச். ஆம், இஸ், ஆர் வந்தால் வாஸ், வேர் என்று மாற்றம் செய்ய வேண்டும். இங்கு சப்ஜெக்ட் ஷீ என்பதால் வாஸை தேர்வு செய்கிறோம். அடுத்ததாக ப்ரோனவுன் சேஞ்ச். மை வந்துள்ளதால் ஸ்பீக்கரை பார்க்க வேண்டும். ஸ்பீக்கர் சிவா என்பதால் ஹிஸ்ஸை தேர்வு செய்ய வேண்டும். ஆக, சிவா டோல்ட் பார்வதி தட் ஷி வாஸ் ஹிஸ் அல்மைட்டி. The teacher said to the students, "I teach you grammar." இங்கே கமா கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டேட்மெண்ட் ஆகும். முதலில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச். செட் டு டோல்டாக மாற்றவும். அடுத்ததாக கமா கொட்டேஷனை நீக்கிவிட்டு கன்ஜங்ஷனான தட்டை சேர்க்கவும். அடுத்ததாக சப்ஜெக்ட் சேஞ்ச். இங்கே ஐ கொடுக்கப்பட்டுள்ளதால் ஸ்பீக்கரை பார்க்க வேண்டும். ஸ்பீக்கர் த டீச்சர். டீச்சர் என்பது காமன் நவுன். ஹீ அல்லது ஷீ இரண்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நாம் எடுத்து எழுத வேண்டும். இங்கே ஹீயை தேர்வு செய்கிறோம். அடுத்ததாக டென்ஸ் சேஞ்ச். டீச் உடைய பாஸ்ட் டென்ஸ் டாட். அடுத்ததாக ப்ரோனவுன் சேஞ்ச்.
இங்கே யூ கொடுக்கப்பட்டுள்ளதால் லிசனரை பார்க்க வேண்டும். லிசனர் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் காமன் நவுன். அதனால் யூ என்று வந்தால் ஹிம் ஹர் தெம் என எழுதலாம். இங்கே ப்ளூரல் வந்துள்ளதால் தெம்மை தேர்வு செய்கிறோம். Let us recall the steps to change direct into indirect speech. Ready! Open fire! Are you ready? Bharat said to the soldiers, "We will reach our goal tomorrow." கேள்வியை எழுதியவுடன் எதை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை கோடிட்டு கண்டறியவும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி பிளான் பண்ணி பண்ண. ஓகே ஓகே. ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் டு டோல்டாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. கமா கொட்டேஷன் நீக்கிவிட்டு கன்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்பதால் தட்டை சேர்க்கிறோம். அடுத்ததாக சப்ஜெக்ட் சேஞ்ச். வி என்று இருப்பதால் ஸ்பீக்கரையும் லிசனரையும் குறிக்கிறது. அதனால் தே என்று சப்ஜெக்டை மாற்றம் செய்கிறோம். அடுத்ததாக வேர்ப் சேஞ்ச். வில் என்று இருப்பதால் வில் வுட்டாக மாற்றம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக ப்ரோனவுன் சேஞ்ச். அவர் என்று வருவதால் பரத் த சோல்ஜர்ஸ் ஸ்பீக்கர் மற்றும் லிசனர் இரண்டையும் குறிப்பதால் அவர் என்பது பொசசிவ் கேஸ். அதனால் தேயர் என்று மாற்றம் செய்கிறோம். அடுத்ததாக டுமாரோ அட்வர்பியல் சேஞ்ச். டுமாரோ என்பது த நெக்ஸ்ட் டே என்று மாற்றம் செய்யப்படுகிறது. Bharat told the soldiers that they would reach their goal the next day. Tips to be kept in mind before doing direct to indirect speech. Statement உடைய definition. Hi Devi, easy it now. ஹாய் தேவி யூ ஈசி இட் நவுனுடைய சுருக்கமே ஹாய் தேவி ஈசி இட் நவ். இதை எளிதில் நினைவில் கொள்ளலாம். இது போன்ற ப்ரோனவுன்களை கொண்டோ நவுனை கொண்டோ தொடங்கி வாக்கியம் ஃபுல் ஸ்டாப் கொண்டு முடிந்திருந்தால் அது ஸ்டேட்மெண்ட் எனப்படும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைதான் ஸ்டேட்மெண்ட்டின் ரிப்போர்ட்டிங் வேர்ப். Say, says, said. Set na gold, set to na told. ஸ்டேட்மெண்ட்டின் கன்ஜங்ஷன் சொல்பவர்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. சொல்றவனுக்கு கையில தட்டு, சொல்லாதவனுக்கு வெறும் கையே தட்டு. இப்போ எல்லாரும் கையை தட்டு. டென்ஸ் சேஞ்ச். am, is, are கொடுக்கப்பட்டிருந்தால் was, were என்று மாற்றுவோம். have, has என்று கொடுக்கப்பட்டிருந்தால் had என்று மாற்றுவோம். past form அதாவது was, were என்று வந்திருந்தால் had been என்று மாற்றம் செய்ய வேண்டும். வர்புடன் ed வந்திருந்தால் had plus verb 3 ஆக மாற்றம் செய்ய வேண்டும். will, would, shall, should, can, could, may, might, must, had to. இதை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். டூத் மெத்தட். வார்த்தையின் முன் இரு எழுத்துக்களை நினைவு கொண்டால் போதுமானது. டுடே, தட் டே. டுநைட், தட் நைட். லேப் மெத்தட். LA, லாஸ்ட். B for before. So for example, last week, the week before. Last month, the month before.
லாஸ்ட் இயர், த இயர் பிஃபோர். இங்கு ஹைலைட் செய்யப்பட்டுள்ள வார்த்தைகளை நன்கு கவனியுங்கள். அதில் இருக்கும் எழுத்துக்களை வைத்துக்கொண்டும் அதில் உள்ள சவுண்டை வைத்துக்கொண்டே இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி செய்யுங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும்.